வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய ஆலோசகர் ஒருத்தரை நியமிச்சிருக்கு. அந்த ஆலோசகர் யாருன்னா விஜயோடைய ஜோதிடர். ஏன்னா ஒரு ஜோசியக்காரனை போய் ஆலோசகராக போட்டிருக்காங்கன்னு அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டாம். அந்த ஆலோசகருக்கு என்ன சொல்லி அந்த பொறுப்பு பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, OSD, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னா, டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ஸ், ஹேண்டில் சென்சிட்டிவ் டாஸ்க்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் பொலிட்டிக்கல் கோஆர்டினேஷன் ஃபார் சீஃப் மினிஸ்டர். இதுதான் அந்த பொறுப்புடைய தன்மை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எல்லாமே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு ஆலோசகராக யாரை போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு ஜோதிடரை போட்டிருக்காரு. அந்த ஜோதிடர் ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடி 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குழு அமைக்கிறார், பொருளாதார ஆலோசனை குழு அப்படின்ட்டு. இந்த பொருளாதார ஆலோசனை குழு கன்சிஸ்ட் ஆஃப் 5 மெம்பர்ஸ். யார் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மர் RBI கவர்னர், ரிசர்வ் பேங்கோட கவர்னர் ரகுராம் ராஜன், அப்புறம் எஸ்தர் டஃப்லோன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது MIT வந்தவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் சுப்ரமணியம், ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட்டு. அப்புறம் ஜீன் டீஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸில் பாவர்ட்டி, ஹங்கர், ரூரல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் அவர் எக்ஸ்பர்ட். இதெல்லாம் என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து தீர்க்கிறதுங்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட்டு. அப்புறம் S. நாராயணன், அவர் யூனியன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, IAS ஆஃபீஸரு, எக்கனாமிக் அட்வைசர் டு PM பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரி ஆட்களை கொண்டு அமைக்கப்பட்ட குழுவினால் பெறப்பட்ட திட்டங்கள் தான் நமக்கு இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அதாவது கொரோனா காலங்களில் இருந்து நம்ம மீண்டு எழுதுறதுக்கு இவங்களோட ஆலோசனைகள் நமக்கு தேவைப்பட்டது. அரசு செம்மையாக செயல்படவும், அது இந்த கொரோனா காலங்களில் விடுபட்ட வளர்ச்சியை, முன்னேற்றத்தை மீட்டெடுக்கவும் உருவாக்கப்பட்ட இந்த குழுக்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்தது. இதுபோக வழக்கம் போல் 1970 கலைஞர் ஆரம்பித்த திட்டக்குழு, அதில் ஜெயரஞ்சன் ஒருத்தரை போட்டுச்சு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு குழு போட்டுச்சு. இந்த மாதிரி குழுக்களில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆட்களை போட்டு அவங்க அந்த துறையை எக்ஸ்பர்ட்டை போட்டு அவங்கள்ட்ட பெறக்கூடிய அட்வைஸ் மூலயமா ஒரு அரசாங்கம் நடைபெற்றது. ஆனால் இப்போ இன்றைக்கி நியமித்த இந்த ஜோதிடர், அவரோட பேரை பாருங்களேன், ரிக்கி ரத்தன் பண்டிட். அவர் பேரை பாருங்களேன், ரிக்கி ரத்தன் பண்டிட் என்ற வெற்றிவேலா. இந்த பேர்களில் இருக்கிற எதுவுமே ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை, எல்லாமே போலி. அவருடைய உண்மையான பேர் வேறு இருக்கும். ஸோ அவரை நியமித்தது மூலமாக என்ன விஜய் விரும்புகிறார் அப்படின்னா, நான் யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுவேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே காமிக்கிறார். ஏன் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜோதிடர்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுடைய மூளையில் என்ன மாதிரி சனாதன எண்ணம் இருக்கும், எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது முக்கியத்துவம் இல்லாதது, எது தமிழ் முதல்ல வரணுமா, சமஸ்கிருதம் முதல்ல வரணுமாங்கிற அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அட்வைஸின் பேரில் தான் அன்றைக்கி வந்தே மாதரம் பாடப்பட்டதோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் மிகவும் சந்தேகத்துக்குரியவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு நீண்ட வரலாறுக்கு போவோம். நம்ம மராட்டிய மன்னன் சிவாஜி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு எப்படின்னா, அவர் மக்கள்கிட்ட ஏகோபத்திய ஆதரவு, மக்கள்லாம் ஆதரவு தெரிவித்து அவர் மன்னனாக முடிசூடுற காலங்கள் என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே இருந்த பார்ப்பனர்கள், அதாவது சோதிடர்கள், அந்த சோதிடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவர் தகுதியானவர் கிடையாது, நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் அட்வைஸ் கேட்குறதுக்கு காகப்பட்டர்னு ஒருத்தர் வாரணாசியிலேருந்து கூப்பிட்டு வராங்க. இந்த வாரணாசியிலேருந்து வந்த காகப்பட்டர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஆகா மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு உள்ள இந்த அரசனுக்கு நம்ம முடிச்சு விட்டாமல் நீ தகுதி இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை எல்லாரும் சேர்ந்து கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சு விட்ட ஒத்துழைக்கிறார். முடிச்சு விட்டுறார். சூட்டிட்டு அவர் கூடயே இருந்து நீண்ட காலம் பயணித்து இறுதியில் அவர் இறப்புக்கும் காலமாகிறார். அவரே அவரை முதுகில் குத்துற வேலையை பார்த்து அவரை கொலை செய்ததாகவும் வரலாறு உண்டு. அந்த வரலாறின் அடிப்படையில் தான் சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் அப்படின்னு அறிஞர் அண்ணா ஒரு நாடகம் எழுதி தமிழ்நாடு முழுக்க பரவலாக அந்த நாடகம் பேசப்பட்டது. அந்த நாடகத்தில் நடித்தவர் தான் சிவாஜி கணேசன். அதன் மூலியமாக தான் அவர் சிவாஜின் பேர் வந்தது. இதே நாடகத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். ராமனெத்தனை ராமரெடி அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்த நாடகம் வரும். ஸோ இவ்வளோ, அதாவது அண்ணாவை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணா அப்போயே சொன்னார், இந்த மாதிரி ஆட்கள் யாருக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அது சொல்கிறார். அப்போது அந்த அண்ணாவை இவர் வழிகாட்டியே வச்சிருக்காரு. இவருடைய பேனரில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளில் இவர் ஈடுபடும் போது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இவருக்கே அது ஆபத்தாக போக முடியும். இப்போ நாளைக்கு இந்த ஜோதிடர் நாளைக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பாரு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி இந்த வேலையை செய்ய வேண்டாம், இன்றைக்கி வடக்கில் சூலம், தெற்கில் சனி, இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது ராகு காலம், இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்து இந்தந்த டயத்தில் இதெல்லாம் செய்யாதம்பாரு. ஒரு அவசர காலமாக நாளைக்கு வெள்ளம் மக்கள் எல்லாம் சாக போகிற நேரத்தில் எதிர்பார்த்து மக்கள் இருக்கிற டயத்தில் இன்றைக்கி போகாத, இன்றைக்கி வடக்கில் சூலம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஆட்கள் தான் அட்வைசரி கமிட்டியில் போடணுமா? ஆட்கள் இல்லையா? தகுதியான ஆட்கள் இல்லையா? இல்லை இவர் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா இவரை போட்டது சரி அப்படின்ட்டு? ஏன் இந்த வேண்டா வேலை வெட்டி வேலை, நாளைக்கு இவர் ஆட்சிக்கே இது ஆபத்தாக போக முடியுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். இந்த எண்ணத்தை சுட்டி காட்டி இன்றைக்கி காலையில் எதிர்க்கட்சி தலைவர் ஆழமாக சொல்கிறார், சனாதனத்தை வேறொரு போகணும்னு யாராவது சொல்கிறார், நேரடியாக சொல்கிறாரு. இதெல்லாம்
நீங்கள் வந்தே மாதரம், இரண்டாவதாக இன்றைக்கி வந்து நியமிக்கப்பட்ட அந்த ஆளுநர், இந்த மாதிரி விஷயங்களில் தான் முன்னக்கூட்டியே அவர் எச்சரித்து சனாதனத்தை வேறொருப்பம் சொல்கிறார். இதெல்லாம் மறைமுகமாக வரக்கூடிய சமிச்சைகள். இது புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்ய வேண்டிய விஜய் வந்து இப்போ இவரை நியமிச்சிருக்கிறது வந்து கடும் கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. பலரும் பலவித கேள்விகளை எழுப்புறாங்க. இதே கேள்வியை நாமளும் எழுப்புகிறோம். இது பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து தாவேகா தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருக்குது. நடிகர் விஜய் பதில் சொல்வார்னு எதிர்பார்ப்போம்.